குகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகனே. 11ஆம் பாடல். சுடர்ப்பகுதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூனரையும் கண்களாகக் கொண்டவன் சிவபெருமான். இந்த மூன்று ஒளியும் வெவ்வேறு தன்மை கொண்டது. இவைதான் உலகம் யாவும் இயங்க மூலாதாரமாக விளங்குகிறது. இவை மூன்றின் ஒளியின் தன்மையும் மயமுமாக விளங்குபவன் முருகப்பெருமான். அவன் கண்ணில், அதாவது நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவன் முருகன். அத்தகைய 6 அக்னி பொறிகளையும் தாங்கியது தாமரை மலர். அந்த சரவண பொய்கையில் உள்ள தாமரை சூரியனைக் கண்டால் மலர்கிறது. 2வது வெளிச்சம் இங்கு தோன்றி வந்து விடுகிறது. முருகன் முகம் நிலவு போல ஒளி வீசக் கூடியது. வானத்தில் ஒரு நிலவுதான் உள்ளது. ஆனால் முருகன் முகத்தில் 6 நிலவாக ஒளி வீசிக் கொண்டு இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் கோடி மைல்கள் தூரத்தில் இருந்து பூமியில் உள்ள தாமரை மலரையும் அல்லி மலரையும் மலரச் செய்கின்றது. அவ்வாறு இருக்கும்போது அதனை விட தூரமாகவும் நமக்கு அருகிலும் நமது உள்ளத்தின் உள்ளேயும் விளங்குகின்ற முருகப்பெருமானைக் கண்டால் நமது வாழ்க்கை மலராமல் போய்விடுமா? 3 ஒளிகளை தரக்கூடிய முருகனை நாம் திருத்தணி மலையில் சென்று வணங்கி வருவோமா? வேலும் மயிலும் துணை.